Hey friends, welcome to Shanti Simple Cooking. நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வெறும் பச்சை பயிறு வச்சு செய்ய போகிறோம். பச்சை பயிரும் வெல்லம் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வறுத்து எடுத்துடலாம். நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். நல்லா நம்ம சவக்க வறுத்துருவோம். பருப்பு நல்லா செவந்துடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம இறக்கிடுவோம். நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபில்டர் பண்ணிப்போம். வெல்லம் வறுத்து வச்சுக்க பச்சை பயிர் தான் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அதை கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு அதை வேக வச்சுப்போம். நல்லா கழுவியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சுப்போம். நல்லா வேகணும். நமக்கு நம்மளுடைய வெள்ளம் நல்லா கரைச்சிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். குக்கரை வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ நல்லா வேகும். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். லேசாக வறுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பயிர் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுக்கலாம். கடைசியாக இதை பருப்பு நல்லா பயிர் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதே வெள்ளத்தை இதில் ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சம் நல்லா அது சுருண்டு வரட்டும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் இது திக்காய் வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு நம்ம போட்ட வெள்ளம்லாம் நல்லா உருகி நான் திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதான். நம்மளுடைய பச்சை பயிறு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி கூட. நல்ல ப்ரோட்டீன் இருக்குது இதில். இது சிம்பிளான ரெசிபி தான். வெறும் நம்ம பச்சை பயிரும் வெல்லம் இருந்தாலே போதும். அதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.